ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இடிந்து விழுந்த கட்டடத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து தங்களை காப்பாற்றியது சோழர்களின் குலதெய்வம் போல தோன்றியது என்று பொன்னியின் செல்வன் கூற, இல்லை இல்லை, அது படுபாதகி நந்தினியைப் போல தோன்றியது, உங்களுக்கும் அப்படி தோன்றவில்லையா என்று வந்தியத்தேவன் அவர்களிடம் வினவுகிறான். நான் நன்றாக பார்க்கவில்லை. ஆனாலும் அது உன் சித்த பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். பழுவூர் ராணி இங்கு எப்படி வந்திருக்க முடியும் என்றான் ஆழ்வார்க்கடியான். இவர் சொல்வது முழுவதும் சித்தப்பிரமை அன்று, கண்ணின் பிரமையும் அதில் சேர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு அதிசயமான முக ஒற்றுமை இருப்பதாக எனக்கு கூட சில சமயம் தோன்றியதுண்டு. வாருங்கள், நடந்து கொண்டே பேசலாம் என்றார் இளவரசர். வீதி ஓரமாக வீடுகளின் நிழலில் நடப்பதற்கு பதிலாக இப்போது மூவரும் நடுவீதியில் நிலா வெளிச்சத்தில் நடக்கத் தொடங்கினார்கள். சற்று நடந்ததும், இளவரசே, தங்களை கையை தட்டி அழைத்து அந்த அம்மாள் என்ன சொன்னாள் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். என்னை தேடிக்கொண்டு 2 சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் என்னை கொல்வதற்கு சமயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாகவும் சொன்னாள். அடிப்பாவி, ஒருவேளை எங்களைப் பற்றித்தான் அப்படி சொன்னாளா என்ன என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கேட்டான். பொன்னியின் செல்வர் சிரித்துக்கொண்டு, இல்லை இல்லை, நீங்கள்தான் என்று குறிப்பிட்டுச் சொல்லவில்லை. அப்படி நீங்களாகவே இருந்தாலும் கவலையில்லை. என் உயிர் மிக கெட்டியானது என்று அந்த தேவி சொல்லியிருக்கிறாள். முன்னம் பல தடவை என்னை காப்பாற்றியும் இருக்கிறாள் என்றார். ஐயா, அந்த 2 பகைவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் பார்த்திபேந்திர பல்லவருடன் தங்களை தேடி வந்தவர்கள். இடிந்து விழுந்த மாளிகையில் 2 உருவங்கள் தெரிந்தன. அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் திருமலை. ஐயா வைஷ்ணவரே, இதை முன்னமேயே ஏன் சொல்லித் தொலைக்கவில்லை? நீங்கள் மேலே செல்லுங்கள், நான் போய் அந்த இடிந்த வீட்டை சோதனை போட்டுவிட்டு வருகிறேன் என்று வந்தியத்தேவன் திரும்ப எத்தனைத்தான். இளவரசர் மறுபடி அவனை கையால் பிடித்து நிறுத்தி, அவசரம் ஒன்றுமில்லை, அந்த பாழடைந்த வீட்டில் அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது, பிறகு பார்த்து கொள்ளலாம். நான் மறு உத்தரவு போடும் வரையில் நீர் என்னுடனேயே இருக்க வேண்டும், தெரிகிறதா? இந்த பாழடைந்த நகரத்தில் இன்னும் எந்த மூலை முடுக்குகளில் என்ன அபாயம் காத்திருக்கிறதோ யார் கண்டது? வீர சிகாமணியே, உம்மை நம்பியல்லவா நான் வேறு யாரையும் மெய்க்காவலுக்கு அழைத்து வரவில்லை. இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்றார். இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனை போதை கொள்ளச் செய்தன. அவன் தழுதழுக்க, ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன் என்றான். ஆழ்வார்க்கடியான், உன்னை விட்டு நானும் அகலமாட்டேன். இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்பு என்று சொன்னான். சிறிது நேரத்துக்கெல்லாம் மகாசேன சக்கரவர்த்தியின் பாழடைந்த மாளிகையின் உட்புறத்தை மூவரும் அடைந்தார்கள். விசாலமான ஓர் அறையில் 3 பேருக்கும் பழைய காலத்து கட்டில்களில் படுக்கை விரித்திருந்தது. மூவரும் படுத்து கொண்டார்கள். அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பலகணையின் துவாரங்கள் வழியாக நிலா வெளிச்சம் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இதே இடத்தில் இலங்கையின் சக்கரவர்த்திகளும் இளவரசர்களும் அவர்களுடைய அந்தப்புற மாதரசிகளும் படுத்திருப்பார்கள். அப்போதும் இதே மாதிரி நிலாவின் கிரணங்கள் இந்த பலகணியின் வழியாக எட்டி பார்த்திருக்கும். இப்போது அதே இடத்தில் நம்மைப் போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலா கிரணங்கள் ஏமாற்றமடையும் இல்லையா வந்தியத்தேவரே என்றார் அருள்மொழிவர்மர். ஐயா, தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேணுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம் என்றான் வல்லவரையன். ஓஹோ, மறந்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். தாங்கள் பூர்வீகமான வல்லர்த்தரசர்கள் குலத்தில் பிறந்த அரசளங்குமாரர் அல்லவா? ஆமையா, ஆம். என் மூதாதை ஒருவரைப் பற்றி ஒரு புலவர் பாடியிருப்பதைக் கேட்டால் இந்த வீர வைஷ்ணவர் பொறாமையினால் புழுங்கிச் செத்துப்போனாலும் போய்விடுவார்.
போனாலும் போகட்டும். திருமலை நல்ல தமிழ் அபிமானி. பல்லவ குலத்து நந்திவர்மனைப் போல தமிழ் பாடலுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டார். ஆகையால் பாடலைச் சொல்லுங்கள், கேட்கலாம். கொஞ்சம் தயக்கத்துடன் வல்லவரையன் இனிவரும் பாடலை கூறினான். என் கவிகை என் சிவிகை, என் கவிகை என் சிவிகை, என் கவசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது என்பரே, மண் கவன மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து. இதை கேட்ட பொன்னியின் செல்வர், திருமலை, நீ தமிழ் புலவனாயிற்றே, இந்த பாடலின் பொருள் என்ன, சொல் என்றார். ஐயா, என்னை பரிசோதிக்கிறீர்கள் போலும். ஆகட்டும், இதோ சொல்லுகிறேன். மாவேந்தர் வாணரின் அரண்மனை வாசலில் சிற்றரசர்கள் பலர் ராஜ தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு லேசில் தரிசனம் கிட்டவில்லை. ஏனென்றால் பாவேந்தர்களாகிய கவிராயர்கள் முன்னமே அரண்மனைக்குள் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய பாடலை கேட்டுவிட்டு வானப்பேரரசர் மனமகிழ்ந்தார். அவர்களுக்கு பரிசில்கள் கொடுத்து அனுப்பினார். பூச்சக்கர குடைகள், தந்த பல்லக்கிகள், முத்து கவசங்கள், ரத்ன துவஜங்கள், யானைகள், குதிரைகள் முதலிய பலவகை பரிசுகள் கொடுத்து அனுப்பினார். ஆசார வாசலில் காத்திருந்த சிற்றரசர்கள் அந்த பரிசில்களை பார்த்து வயிறெறிந்து, அடடா, இது என் குடை அல்லவா, என் பல்லாக்கு அல்லவா, என் யானை அல்லவா, என் குதிரை அல்லவா, இந்த பாழும் புலவர்கள் கொண்டு போகிறார்களே என்று புலம்பினார்கள். அந்த சிற்றரசர்கள் மாவேந்தர வாணருக்கு காணிக்கைகளாக கொண்டு வந்து கொடுத்திருந்த பொருள்களை வான மன்னர் புலவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார். இளவரசே, பாடலுக்கு பொருள் சரிதானே? நீ சொல்லுவதில் தவறு இருக்குமா? அடடா, என்ன அற்புதமான பாடல்! எவ்வளவு நயமான கற்பனை! இதை பாடிய மகாகவி யாரோ தெரியவில்லை. வாணர் குல திலகமே, வந்தியத்தேவரே, உமது மூதாதைகளின் ராஜ்யம் பெரிதோ சிறிதோ அதை பற்றி கவலையில்லை. இந்த மாதிரி ஒரு பாடலை பெற்றார்களே, அதை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பு என்ன வேண்டும்? அவர்களுடைய குலத்திலே பிறந்த நீர் இந்த அரண்மனையில் படுக்க தகுந்தவர்தான். மகாசேனரின் கட்டில் மாத்திரமென்ன, சாக்ஷாத் துஷ்டகமனு சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டில் இப்போது கிடைக்குமானால் அதிலேயே நீர் படுக்கலாம். நீர் அதற்கு தகுதி வாய்ந்தவர்தான். ஆமாம் ஐயா, ஆம், நான் எதற்கும் தகுதி வாய்ந்தவன்தான். ஆனால் இந்த நாளில் தகுதிக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்கள்? அந்த பிக்ஷுக்கள் இந்த இலங்கா ராஜ்யத்தின் கிரீடத்தை எனக்கு கொடுத்தார்களா? வேண்டாம் என்று மறுதலிக்கக்கூடிய தங்களை பார்த்து தானே கொடுத்தார்கள். அப்போது எனக்கு என்ன ஆத்திரம் வந்தது தெரியுமா? கிரீடத்தை தூக்கி என் தலையில் நானே சூட்டிக் கொண்டு விடலாமா என்று பார்த்தேன். வீர வைஷ்ணவர் போட்டிக்கு வந்து விடுவாரே என்று சும்மா இருந்து விட்டேன். இதை கேட்டதும் அருள்மொழிவர்மர் கலகலவென்று உரத்துச் சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு வந்தியத்தேவன் உள்ளம் மகிழ்ந்தது. வெளிப்படையில் மேலும் கோபத்தை காட்டி, சிரித்தால் மட்டும் சரியாக போய்விட்டதா? செய்த தவறுக்கு பரிகாரம் என்ன என்றான். ஐயா, வாணர்குல திலகமே, சத்தியம் தர்மம் என்று சொன்னேனே, சிம்மாசனம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு அவை சரியான காரணங்கள் என்று தங்களுக்கு படவில்லையா? சத்தியம் தர்மம் இவற்றின் பேரில் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சபலம் இருந்தது. இனிமேல் அவற்றின் முகத்திலேயே விழிப்பதில்லை, எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். அடடா, ஏன், எதற்காக அப்படி முடிவு செய்தீர்? அவற்றின் பேரில் என்ன கோபம்? கோபம் ஒன்றுமில்லை. சத்தியம் தர்மம் என்னும் கன்னியர் மீது தாங்கள் காதல் கொண்டு விட்டதாகச் சொல்லவில்லையா? அதற்காக இந்த இலங்கை ராஜ்யத்தை தியாகம் செய்ததாகவும் சொல்லவில்லையா? வேறொருவர் காதலித்த பெண்களை நான் மனத்தினாலும் நினைப்பதில்லை. பொன்னியின் செல்வர் மறுபடியும் கடகடவென்று சிரித்தார். உம்மைப் போல வேடிக்கைக்காரரை நான் பார்த்ததே இல்லை என்றார். ஆமையா, தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது, எனக்கு வயிறு எரிகிறது. இலங்கை சிம்மாதனம் தங்களுக்கு வேண்டாம் என்றால் பக்கத்தில் நான் நின்றேனே, என் பக்கம் கைகாட்டி இவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடாதா என்றான் வந்தியத்தேவன். அருள்மொழிவர்மர் சிரித்து ஓய்ந்த பிறகு, வந்தியத்தேவரே, ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிய காரியமா? அதிலும் புத்த பிக்ஷுக்கள் கொடுத்து ஏற்றுக்கொள்வது சிறிதும் முறையல்ல. பின்னால் பெரிய விபரீதங்களுக்கு இடமாகும். மதத் தலைவர்கள் மத விஷயங்களுடன் நிற்க வேண்டும். மதத் தலைவர்கள் ராஜரீக காரியங்களில் தலையிட்டால் மதத்துக்கும் கேடு, ராஜ்யத்துக்கும் கேடு. மேலும் இன்று எனக்கு சிம்மாசனம் கொடுக்க வந்த புத்த பிக்ஷுக்கள் இந்த நாட்டிலுள்ள எல்லா புத்த மதத்தாருக்கும் தலைவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவர்கள்.
இவர்களுடைய சங்கத்தைப் போல இன்னும் 2 சங்கங்கள் இருக்கின்றன. இவர்களிடம் நாம் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டால் இவர்களுடைய இஷ்டப்படி ராஜ்யம் ஆள வேண்டும். மற்ற 2 சங்கத்தாரும் உடனே நம் விரோதிகள் ஆவார்கள் என்றார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ரத்தினத்தீவின் சிம்மாசனம் வலிய வந்தது. அதை உதச்சி தள்ளிட்டீங்களே, இது என்ன பேதைமை? உங்களை அழைச்சு மணிமகுடத்தை வழங்க வந்த அந்த பிக்ஷுக்களை என்னன்னு சொல்றது? பக்கத்துல தூணோடு தூணா நின்னுகிட்டு இருந்தேன், எனக்கு கொடுத்துருக்க கூடாதா? இப்படி பொறிஞ்சு தள்ளுறான் வல்லவரையன். அவனை அமைதிப்படுத்த சாலி அசோகமாலா காதல் வரலாற்றை நினைவுபடுத்துறார் இளவரசர். ஏற்கனவே அரசுரிமையை பத்தி நடக்கிற சதியை மனசுல வச்சுக்கிட்டு, அப்படி யாரை காதலிக்கிறீங்க? யாருங்க அந்த பெண்ணு? சிம்மாசனம் ஏற விடாம குறுக்க நிக்கிறது யாருன்னு படபடக்கிறான். ஒரு பெண்ணா? 2 பெண்கள். இதை கேட்டதும் கோபத்தோட வியப்பும் ஏற்பட்டிருக்கும் வந்தியத்தேவனுக்கு. சத்தியம், தர்மம், இந்த 2 பெண்களை காதலிக்கிறேன். கருத்துச் செறிவான இந்த மறுமொழியை ஆராய்வோம். வேதத்தின் அடித்தளம் தர்மம், அறம். சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யக்கம், உபநிடதம், இந்த 4ம் நான்மறையின் 4 பாகங்கள். சம்ஹிதை மந்திர பகுதி, பிராமணம் மந்திரங்களின் விளக்கம், ஆரண்யக்கம் வழிபாட்டு முறைகள், உபநிடதம் வேதசாரம். யஜுர்வேதத்தில் உள்ள தைத்திரிய உபநிடதத்தில் சத்தியம் வத தர்மம் சரன்னு ஒரு தொடர். உண்மையை பேசு, அறநெறிய கடைப்பிடி. இந்த சத்தியம் தர்மம் 2ஐயும் தம் காதலிகள்னு சொல்றார் பொன்னியின் செல்வர். சிம்மாசனத்தை விடவா பெருசு இந்த காதல்னு கேட்குற மாதிரி பேசி முடிக்கிறதுக்குள்ள, சிம்மாசனமா, உயிர் பிழைச்சா போதும் அப்பனேன்னு உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம். பழுவூர் இளையராணி எங்கே எப்படின்னு நம்ப முடியாத ஒரு காட்சி. அடுத்தடுத்து நந்தினியைப் போலவே முகத்தோற்றம் கொண்ட அந்த ஸ்திரீ யாரு? இளவரசரை தேடிக்கிட்டு வந்திருக்காங்களாமே, அந்த எதிரிகள் யாரு? பெரும் குழப்பம் வந்தியத்தேவனுக்கு. ஏதாவது ஏடாகூடமா பண்ணிடக்கூடாதே. நான் மறு உத்தரவு போடுற வரையில என்னை விட்டு அசையக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுறார் அருள்மொழிவர்மர். தம்பிளைக்கு வர வழியில பார்த்திபேந்திரனோட 3 பேர் இருந்தது நேயர்களுக்கு நினைவிருக்கும். அதுல 2 பேரை திருப்புறம்புயம் பள்ளிப்படை காட்டுல நடந்த சதிக்கூட்டத்துல ஆழ்வார்க்கடியான் பார்த்திருக்கான் அல்லவா? சற்று முன் நடந்த கொலை முயற்சியில ஈடுபட்டவங்க அந்த 2 பேரா இருக்கலாம்னு ஊகிக்கிறான் திருமலையப்பன். எந்த நிலையிலையும் பதற்றமடையாத பொன்னியின் செல்வர் மகாசேன சக்கரவர்த்தியின் மாளிகைக்கு திரும்பி போனதும் பேச்ச வேறு திசையில திருப்புறார். ஆனா முக்கியமான ஒரு செய்தி அதுல கிடைக்குது. பிக்ஷுக்களின் கொடை முனைவை மறுதளித்தமைக்கான காரணம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.